மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லக்கூடியவங்க யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான கொஸ்டின். மூட்டி வலி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பண்ணணுமா, இல்லை யார் பண்ணால் நல்ல ரிசல்ட் வருங்கிறது. ஏன்னா இந்த கேஸ் செலெக்ஷன்ங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராப்பர் பேஷண்ட் செலெக்ஷன் பண்ணலைன்னா ஃபெயிலியர் ரேட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம மூட்டு தேய்மானங்கிறது வந்து 4 ஸ்டேஜஸ்ல இருக்கும். 1, 2, 3, 4. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது 2 எலும்புடைய கார்ட்லேஜ்னு சொல்லி குருத்தெலும்புகள் எல்லாமே தேய்மானம் அடைஞ்சு அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ராவா இருக்கும். காலப்போக்கில் பார்த்தா கால்களும் வந்து வளைவு ஏற்படும். இந்த ஃபுல்லாவே கார்ட்லேஜ் தேஞ்சு ப்ராப்பர் அந்த கால் வந்து ஆங்குலேஷன் வர்றவங்களுக்கு பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல அன்லஸ் அது நீர் வாதம் அந்த மாதிரி இருந்து ஃபுல்லா அரிக்காம முட்டி ஆபரேஷன் பண்றது வந்து ஐடியல் கிடையாது. ஸோ நம்ம 55+ பண்றது வந்து ஒரு நீ ரீப்ளேஸ் பண்ணது ஒரு ஐடியல் ஏஜ்னு சொல்லுவோம். ப்ரொவைடர் அந்த பேஷண்ட்ஸுக்கு இனிஷியல் தரக்கூடிய டேப்லெட்ஸ் போட்டு கேட்காம பிசியோதெரபிகள், எக்ஸசைஸ்கள், ஜெல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய மொபைல் பேரிங் அந்த மாதிரி. ஸோ அந்தந்த பேஷண்ட்டுக்கு தகுந்தபடி என்ன ப்ராப்பர் வேரியன்ட்ங்கிறத டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அந்த இனிஷியல் கன்சர்வேட்டிவ் மெசேஜ் எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் பண்றது வந்து ஒரு ஐடியலான நீ ரீப்ளேஸ்மெண்ட் கூட ஏஜ் அண்ட் இண்டிகேஷன் நம்ம சொல்லலாம்.